வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருப்பாதப்படியிலே கடந்து வந்து உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் நீர் பேசும். உங்கள் நாமம் மயப்படட்டும். அடியார்கள் சிறுகட்டும், நீர் பெருகட்டும். அடியார் மறைந்து கொள்ளுகிறேன், நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவரே ஒரு விசை கூட எங்களுடைய இருதயத்தை திறப்பீராக. இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். தொடர்ந்து விட நாமம் மயப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே. ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையில கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்ப தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. ஆகவேதான் தேசம் இன்றைக்கு பாழாய் போய் கிடக்கிறது. ஆகவே தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசத்தில் குடியிருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே அவனுடைய வார்த்தை சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் அதை குறித்து நான் நிறைய சிந்தித்துக் கொண்டிருக்கும். கர்த்தர் பயப்படாதே என்ற ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்குமே காண மாட்டீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. மோசே தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை. மறுபடி அந்த வசனத்தை சரியா படிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்கள் காண்கின்ற எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த எகிப்தியன் யார்? இந்த எகிப்தியன் தான் தம்முடைய ஜனங்களை ஒடுக்கினவன், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடிக்கு தடை செய்தவன், தன்னுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தினவன். இந்த அடிமைப்படுத்தின பார்வோனை, இந்த எகிப்தியனை கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை அடிமைப்படுத்தின, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடாதபடிக்கு உங்களை தடை செய்து கொண்டிருக்கிற அந்த எகிப்தியனை என்றைக்குமே நீங்க காண மாட்டீர்கள். நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வாசிங்க. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஒடுக்கப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள், ஜீவனை கசப்பாக்கினார்கள். இந்த எகிப்தியன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தென்று சொன்னான்? ஒடுக்கினான். அவர்கள் வாழ்க்கையை ஒடுக்கினான். அவர்கள் முன்னேறி வரக்கூடாதபடிக்கு ஒடுக்கினான்.
கொடுமையாய் நடத்தினான். அவருடைய ஜீவன் கசந்து போனது. யாத்திராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சு விட்டார்கள். கொடுமை ஒடுக்கப்பட்டார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள், ஜீவனை கசப்பாக்கினார்கள். கர்த்தர் பெருமூச்சு விட்டார்கள். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த பிரகாரமாகவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தியன் தேவனுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தினான். அவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணினான். அவர்களை ஒடுக்கினான். அவர்களை வேதனைப்படுத்தினான். ஆகவேதான் இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, நல்லா கவனிங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவருடைய வேதனையையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் சொல்ல முடியும், என் கஷ்டத்து யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் நெருக்கம் யாருக்கு தெரியும், நான் யாரிடத்தில் சொல்லுவேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வேதனை அறிகிறவர், உன் நெருக்கத்தை அறிகிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீனும் நாங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லையா சொல்லுங்க. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, அந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம், கவனிங்க, தேசத்தில் தேவனுடைய ஜனங்களின் உபத்திரவத்தை நம்முடைய தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க. நான் பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். வேதனையை நீங்க படுகிற வேதனை யாருக்கு தெரியுமா? உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் வேதனை அறிகிறார் ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். கரங்களை வைத்து ஒரு இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதனை அறிகிறவர். 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், வேதனைப்பட்டிருந்தார்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், துக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பார்வோனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா? இந்த பார்வோனுடைய எகிப்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமே என்று கதறினார்கள், கண்ணீர் விட்டார்கள். ஆனால் அந்த ஜனத்தினுடைய கண்ணீரை, அந்த ஜனத்தினுடைய வேதனையை தேவன் அறிந்து அந்த எகிப்தில் இருக்க ஜனங்களை விடுவிக்கும்படி ஒரு தேவ மனுஷனாகிய மோசேயை கர்த்தர் அனுப்பினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் இந்த மோசே இங்கே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, கவனிங்க, அங்க வேதம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த தேசத்துக்கு கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு எகிப்து ஜனங்களை பார்த்து, பார்வோன் அடிமைப்பட்டிருந்ததான தம்முடைய ஜனங்களை பார்த்து, ஜனங்களை வழிநடத்தின மோசே சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்கிற அந்த ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க.
உங்களை ஒடுக்கின, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை துக்கப்படுத்தின, உங்களை கண்ணீரை வரவழைத்த அந்த எகிப்தியனை இன்னை என்றைக்குமே காண மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருலையா சொல்லுங்க. அவருடைய வேலை தம்முடைய ஜனத்தை அடிமைப்படுத்துகிறது. அவருடைய வேலை தம்முடைய ஜனங்களை ஒடுக்குவது. அவருடைய வேலை தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதபடிக்கு. ஆகவேதான் அந்த எகிப்தியனை நீங்க என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று அங்கே மோசே சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. நீங்கள் அவருடைய பாதத்துல அமர்ந்து ஸ்தோத்திர மாத்திரம் பண்ணீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்குமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகி அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். உரல்லையா சொல்லுங்க. நானே கர்த்தர் என்று எகிப்தியர் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். 19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணி ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்த உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒல்லையா சொல்லுங்க. எந்த பார்வோன் தேவனுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தினானோ, எந்த ஜனத்தை ஒடுக்கினானோ, எந்த ஜனத்தை கண்ணீர் விடும்படி செய்தானோ அந்த பார்வோனுடைய சேனையை கர்த்தர் நடுக்கடலிலே கவிழ்த்து போட்டார். ஒருலையா சொல்லுங்க. இதுவரையிலும் உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஒடுக்கின, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை துக்கப்படுத்தின, உங்களை ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த அந்த எகிப்தின் ஆவியை இன்றைக்கு கர்த்தர்
கவிழ்த்து போடுவதற்கு உண்மையாயிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய ஜனத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற எந்த ஒரு சக்தியையும் கர்த்தர் என்ன செய்வார்? அவர்கள் முன்னேறி விடவிடாதபடிக்கு கர்த்தர் கவிழ்த்து போடுவதற்கு இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனம் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய ஜனத்தை வேதம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த ஜனங்கள் எகிப்தின் சேனை கவிழ்க்கப்பட்ட பிற்பாடு இவர்கள் ஒன்று செய்தார்கள். என்ன தெரியுமா? யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1-2 21 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஒல்லியா சொல்லுங்க. இந்த ஜனங்கள் செய்த காரியம் ஜலம் என்று எதை காட்டுகிறது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறவர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்று ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஒரு இல்லையா சொல்லுங்க. எகிப்தை விட்ட ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். 430 வருஷம் எகிப்திலே அடிமையாயிருந்தவர்கள் கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு அற்புதங்கள் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி கர்த்தர் அவர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. எகிப்தை விட்டு வந்த ஜனங்கள் எங்க வருகிறார் என்று சொன்னால், கூடாரமாகிய சபைக்குள் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்து அவங்க பிரயாணம் ஏத்தேமுக்கு போகிறார்கள். தேவனுடைய பலனாகிய பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களை பரிசுத்தாவியை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அடுத்தது ஏத்தேமை விட்டவர்கள் புறப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஈரோத் பள்ளத்தாக்கு வருகிறார்கள். ஈரோக்கு பள்ளத்தாக்கு என்று சொன்னால் கூடாரத்துக்கு வந்தவர்கள் பலனடைகிறார்கள். கூடார சபைக்கு வந்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அடுத்தவர்கள் கடந்து போகிற இடம் ஈரோத் பள்ளத்தாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈரோத் எதை காட்டுகிறது சொன்னால், தாழ்மையின் இடமாக காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள ஜெபம் இருக்கலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். உனக்குள்ள தாழ்மையில் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். வரலையா சொல்லுங்க. அப்ப சபைக்குள் வந்தவர்களுக்கு தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையை பெற்றுக்கொண்டவர் ஜனங்கள் கர்த்தருக்கு சமுத்திரத்தின் வழியாக வனாந்தரத்திலிருந்து கடந்து போகிறார்கள். இந்த சமுத்திரம் எதை காட்டுகிறது என்றால், ஞானஸ்தானத்தை காட்டுகிறது. வரலையா சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அடுத்தது என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை துதிக்கணும். வரலையா சொல்லுங்க. என்ன செய்யணும்? கர்த்தரை வாசிங்க. அந்த வசனத்தை யாத்திராகமம் 15:1-2 வசனங்கள் துரிதமா வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். சிவந்த சமுத்திரத்திலே தள்ளி போட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம்
நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து கொண்டு வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும், நீர் மீட்டு ஜனங்களே கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தின் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த 20-21 வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நன்னத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார்கள். உரலியா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய ஜனங்கள் தேவ சபையில வந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவிய பலனை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவிய பலனை பெற்றுக்கொண்டவர்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். தாழ்மையை கற்றுக்கொண்டவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். உரலியா சொல்லுங்க. ஆகவேதான் தாவீது சொல்கிற 34ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில. உங்க வாயில என்ன இருக்கு? உங்க வாயில என்ன இருக்கணும்? கர்த்தரை எக்காலத்திலும், கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கு. கர்த்தரை துதிக்கிற துதி தானே நம்முடைய வாயில இருக்கணும். நம்முடைய வாயில ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகள், அது நன்மையானாலும் தீமையானாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு நாவாய் காணப்பட வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதான் தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும். 63ஆம் சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். மறுபடியும் வாசிமா. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன். என் ஜீவன் இருக்கிற வரையிலும் நான் உம்மை துதிப்பேன். ஒருலியா சொல்லுங்க. இந்த ஜீவன் இருக்கிற வரையிலும் யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒருலியா சொல்லுங்க. அதே சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு
பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எங்க மகா சபை, இந்த மகா சபையில நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? சுவாசிமா. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். மகா சபை, இந்த தேவனுடைய சபையில தேவனுடைய ஜனம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே தேவன் என்ன செய்யணும்? அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொன்றாய் சொல்லி 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 துதிக்க வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. நீ துதிக்க துதிக்க ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் சொன்ன, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கர்த்தர் நடந்தார்கள். சிவசமுத்திரம் இதை காட்டுகிறது என்றால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் அங்க சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த வழிகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வருகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எல்லா தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. மீரியாம் தம்புர் எடுத்து நடனமாட ஆரம்பித்தாள். ஒரு இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய ஜனமே, உங்களை விடுதலையாக்கின தேவனுக்கு முன்பாக அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இனி 2 நாளாகமம் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 நாளாகமம் 4ஆம் நாளிலே பெரேக்காவிலே கூடினார்கள். பெரேக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். எதற்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தபோது யோசபாத்தும் ஜனங்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் கவனிங்க, எந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை பாடி துதிக்கிறாரோ, நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தரே முறியடிப்பார். ஒல்லியா சொல்லுங்க. வியாதியா, பலகீனமா, பிசாசின் பிடியா, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் சொல்லி பாரு. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இரு. உன் வியாதி போதா இல்லையா சொல்லு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது இவர்கள் என்ன பண்ண? கர்த்தருடைய சமூகத்துக்காக நின்றாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஐயா, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா சத்துரு வந்திருக்கிறான், நாங்க என்ன செய்வது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு புரியல, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறப்பான்னு சொல்லி எல்லாரும் குழந்தை குட்டிகள் எல்லாரும் வந்து தேவனுடைய சமூகத்துல நின்றாங்க. அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியானவின் குமாரனாகிய ஏலியேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அங்க சமூகத்துல வந்தவங்க நிக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வதுன்னே தெரியல. கர்த்தர் தம்முடைய தாசனை எழுப்பினார். அங்க ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆவியார் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன நடக்குது வாசிங்க. அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள்
அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். போய் வீட்டுல போய் படிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகாரத்தை படிங்க. இவங்க எல்லாம் சத்துரு வந்த போது எங்க போய் நின்றாங்க? தேவனுடைய சமூகத்துல போய் நின்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யறது தெரியலப்பா, நாங்கள் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல, நீங்க தயா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கும் போது அங்க ஆவியான தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். நீங்க போகிற வழியெல்லாம் சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 வசனம் சொல்லுது, வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உரலியா சொல்லுங்க. எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வந்தானோ, இந்த சத்துருவுக்கு விரோதமாய் இவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்க அவர்களுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணாரு? வெட்டெண்டு விழும்படியாய் கர்த்தர் செய்தார். உரலியா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பி வந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, பயப்படாதீங்க. நீ நிக்க வேண்டிய இடம் தேவ சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து நீங்க ஒன்று செய்யணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட ஆட்கள் வந்தாலும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. அவர் வெட்டுண்டு விழுவார்கள். உரல்லையா சொல்லுங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பின அத்தனை பேரையும் கர்த்தர் நிர்மலமாக்கி இருக்கிறார். உரல்லையா சொல்லுங்க. கர்த்தர் யோசபாத்து ஜனங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுபடியும் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26 வசனத்தை வாசிங்க. நாலாம் நாளிலே பெராக்காவிலே எல்லாரும் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். வாசிமா. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுர மண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் சுற்றிருக்க எல்லா மக்களுக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஒருலையா சொல்லுங்க. தேசம் அமைதலாயிற்று. ஒருலையா சொல்லுங்க. எந்த ஒரு சத்துருனால உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு சத்துருனால உங்க வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு சத்துருனால உங்கள் நிம்மதி கலைக்கப்படுகிறதோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், குடும்பமாக வந்து தேவ சமூகத்துல கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதீர்கள், தேசமே பயப்படாத. இன்றைக்கு தேசம் பல விதத்தில் பயந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போறதோ என்று கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், தேசத்தில் என்ன இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்வார்? யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, படிச்சிடலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்க மூளைக்கு எட்டாத காரியம், நீங்க நினைக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். அதான் சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் தேசத்திலையும் கர்த்தர் செய்ய போகிறார். இல்லையே சொல்லுங்க. எப்பொழுது நீ தேவ சமூகத்துக்கு வந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது உன் வாழ்க்கையில நீ ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களை நம்முடைய தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ வர வேண்டிய ஒரு இடம்,
நீ செல்ல வேண்டிய ஒரு இடம் தேவ சமூகம். தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ கதறும் போது, கண்ணீர் விடும் போது, அவர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது உனக்காக கர்த்தர் செய்வார். உனக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, யாருடைய சந்தோஷத்தை கெடுத்தார்களோ, யார் உனக்கு சமாதானத்தை எடுத்து போட்டார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணுவார். வாழ்க்கை அமைதியாய் இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க, நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும், மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். உரல்லையா சொல்லுங்க, என்ன சொல்றது வேதம்? நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்க பயப்படாதீங்க. அவர்கள் தூஷணங்களால் கலங்காமல இருங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. தாவீது 118 சங்கீதம் 6 வசனத்துல சொல்லுகிறது போது, 118 சங்கீதம் 6 வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அதான் தாவீதுக்கு அந்த நம்பிக்கை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆகவே தாவீது பட்சத்தில் யார் இருந்தார்னா கர்த்தர் இருந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்க பட்சத்துல கர்த்தர் இருந்தார்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்னவா செல்லட்டும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தா உங்களுக்கு பயமே வராது. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறதுக்கு தாவீது என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சங்கீதம் 34 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது. 34 சங்கீதம் 4 வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு இல்லையா சொல்லுங்க. தாவீது யாரை தேடினாருங்க? கர்த்தரை தேடினான். கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பயத்தை நீக்கக்கூடியவர், உன் பிரச்சனையை மாற்றக்கூடியவர், உனக்கு எதிராக வருகிற சத்துருவை முறியடிக்கக்கூடிய ஒரு தேவன் உன் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் நீர் அவர் பட்சத்தில் இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதான் சொல்ல, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. உபாகம் புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. உபாகம் 31:6 வாசிக்கும் போது வாசிங்க. உபாகம் 31:6, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்க கூட வர வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம். யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, வருகிறேன் என்று சொன்னவர்கள் வராமல் போனாலும் சரி, உங்க கூட நிரந்தரமாய் வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நீங்கள் நான் ஆதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் வரும்போது நமக்கு எந்த குறையும் இருக்காது. அவர் வரும்போது எந்த பயமும் இருக்காது. அவர் வரும்போது நமக்கு யாரும் நம்மை தீங்கு செய்ய முடியவே முடியாது. அதான் தாவீது சொல்கிறார். 112 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கும். 112 சங்கீதம் 7 வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. துர்ச்செய்திகள் வரலாம், பல காரியங்கள் வரலாம், ஆனால் தாவீது சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான், அவன் இருதயம் திடனாயிருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்கிறது அவன் பயப்படான், நான் கர்த்தரை நம்பி என் இருதயம் திடனாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளையில ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்குது. என்ன சொல்றது? தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா சொல்லுங்க.
நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எவ்வளவாய் துதிக்கிறோமோ, எவ்வளவாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமோ, அவ்வளவாய் இந்த இருதயம் சந்தோஷப்படும், மகிழும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நெகேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். நெகேமியா 8:10 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன பலன் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை மையப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய உன்னத பலன் என்னன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக அது அறியாம எதெல்லாம் போய் மகிழ்ச்சியை போறான். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை எண்ணி ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணும் போது உன் இருதய மகளும், உன் இருதயம் சந்தோஷப்படும், உன் குடும்பம் சந்தோஷப்படும். உன் குடும்பத்துக்கு உனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் உன்னை அடிமைப்படுத்தின, இதுவரையிலும் உன்னை வேதனைப்படுத்தின, இதுவரையிலும் கண்ணீரோட வைத்த அந்த எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்க காண மாட்டீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்னுடைய ஜனம் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை கர்த்தர் இந்த வசனத்துக்கு 24 வசனத்துக்கு கீழ் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை கர்த்தரங்க தர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாதீர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்த காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.